Hello Bloomers, welcome back to our Embedded C programming series. In the previous video, we learned the complete structure of a C program. Today, we are going to learn one of the most important concepts in C programming, variables and data types. If you understand this topic well, writing C program will become much easier. Variables and data typesல இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் மெமரி, வேரியபிள், அதோட சின்டெக்ஸ், வேரியபிள் இனிஷியலைசேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள் அசைன்மெண்ட் அண்ட் இந்த மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். வேரியபிள் இனிஷியலைசேஷன், டிக்ளரேஷன், அசைன்மெண்ட் இது மூணுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வேரியபிள் டாப்பிக்கில் பார்ப்போம். டேட்டா டைப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் மெமரி. வேரியபிள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெமரினா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை மெமரியில் தான் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ மெமரியில் என்ன இருக்கும்னா, ஸ்மால் ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ் வந்து மெமரியில் வந்து லொக்கேட் ஆகியிருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வேரியபிள் என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள்னால் என்னென்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி லொக்கேஷன். அந்த மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுதான் வேரியபிள். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக புரியும். வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் தான் வேரியபிள். வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டேட்டா. ஸோ அந்த பாட்டிலுக்குள்ளே டேட்டா வந்து அந்த வேரியபிள் பாட்டில் தான் நம்ம வேரியபிளாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வேரியபிள் என்ன பண்ணுதுன்னா, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. வாட்டர் தான் டேட்டா. ஸோ பாட்டிலுக்கு நேம் இருக்கும், அதே மாதிரி வேரியபிளுக்கும் நேம் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ப்ரோக்ராமில் வேரியபிள் எப்படி யூஸ் ஆகுதுன்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இன்ட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 100, printf %d மார்க்ஸ். இதில் மார்க்ஸ் தான் வந்து வேரியபிள், 100ங்கிறது வேல்யூ. ஸோ இதோட அவுட்புட் வந்து 100ன்னு வரும். இங்கே ஏன் நம்ம %d கொடுத்துருக்கோம்? %dங்கிறது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னால் என்னென்னு உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சால் தான் இது ஏன் %d போடுறோன்னு உங்களுக்கு புரியும். ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறது மூலிமா உங்களுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னால் என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொரியர் ஆஃபீஸில் நீங்கள் நிறைய கொரியர் வரும். ஸோ அந்த கொரியரில் மேலே ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிளில் அந்த உள்ளே என்ன இருக்குது, என்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி என்ன இருக்கோ அந்த லேபிளில் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அங்கே மேலே போட்டிருக்கோம். இதுவே வந்து ஃபுட் இருந்துச்சுன்னா அது மேலே ஃபுட்டுன்னு போட்டிருக்கோம். இல்லை ஏதாச்சும் உடையக்கூடிய பொருள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ராக்லின்னு அதில் மேலே போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த லேபிளில் போட்டிருப்பாங்க. அந்த லேபிளை பார்த்துட்டு தான் அதை வந்து அந்த கொரியரை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்கேஸ் கிளாஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த லேபிள் வந்து இருக்கும். ஸோ கம்பைலருக்கு இந்த டைப் ஆஃப் டேட்டா தான் வருதுன்னு சொல்கிற லேபிள் தான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணால் தான் கம்பைலருக்கு தெரியும் என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னால் என்னென்னு புரிஞ்சுதா? என்னென்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மட்டும் சொல்லியிருக்கேன். %d அது வந்து இன்டீஜருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபை. இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் %dன்னு கொடுத்துருப்போம். ஸோ 100 நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து அப்போ இன்டீஜர் டைப் ஆஃப் வேல்யூ வந்து டேட்டா வேல்யூ வந்து வருதுன்னு நம்ம கம்பைலருக்கு சொல்கிறோம். ஸோ அதனால %d கொடுத்துருக்கோம். %cங்கிறது கேரக்டர், %fங்கிறது ஃப்ளோட் வேல்யூஸ் இருந்தால் %f கொடுக்கணும். கேரக்டர்ஸ் நம்ம கொடுத்தோன்னா %c கொடுக்கணும். டபுள் வேல்யூ கொடுத்தோன்னா %1fன்னு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே காமன் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ்.
ஸோ நிறைய ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது. ஸோ இது காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. இங்கே லாஸ்ட்டாக ராங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மெட்டே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெறும் printf மார்க்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ராங். ஸோ கம்பைலருக்கு தெரியாது நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சன்டேஜ் டீன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தெரியும் இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா வேல்யூ வந்து வரப்போகுது அப்படின்னு. ஸோ இதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம 2 திங்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒன்று வந்து பர்சன்டேஜ் டி எதுக்குன்னா நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன்னு கம்பைலருக்கு சொல்கிறதுக்காக. செகண்ட் ஒன் மார்க்ஸ். ஸோ பிரிண்ட் பண்ண வேண்டிய இன்டீஜரோட வேல்யூ. ஸோ அது வந்து அந்த மார்க்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ கம்பைலர் வந்து மார்க்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் நான் இங்கே 100 கொடுத்துருக்கேன். ஸோ 100 கொடுத்தா அவுட்புட்டில் 100 வரும். இதுவே நான் 95 கொடுத்தா அவுட்புட்டில் 95 வரும். ஸோ கீழே இருக்கக்கூடிய வந்து printf மார்க்ஸ் மட்டும் கொடுத்தா எந்த டைப் ஆஃப் டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண போகிறோன்னு தெரியாது. அதனால் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து யூஸ் பண்ணும். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணால் தான் கம்பைலருக்கு தெரியும் நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ் ஆஃப் வேரியபிள். சின்டாக்ஸ்னால் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோட் வந்து எப்படி கரெக்டாக ரைட் பண்ணணும் சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கிராமர் தான் சின்டாக்ஸ். கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒரு ப்ரோக்ராமை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா சி லாங்குவேஜ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கோட் வந்து ரைட் பண்ணணும். ஸோ அந்த ரூல்ஸை தான் நம்ம சின்டாக்ஸ்னு சொல்கிறோம். இப்போது இந்த வேரியபிளோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா டேட்டா டைப், வேரியபிளோட நேம். எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ். இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஏஜுங்கிறது வேரியபிளோட நேம். இந்த வேரியபிளில் 3 விஷயம் நம்ம இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வேரியபிள் டிக்ளரேஷன், செகண்ட் ஒன் வேரியபிள் இனிஷியலைசேஷன், தேர்ட் ஒன் வேரியபிள் அசைன்மெண்ட். ஸோ இது ஒன்றொன்றும் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன். Variable declaration is the process of creating a variable by specifying its data type and name. Variable declaration அப்படின்னா என்னன்னா ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டா டைப்பையும் ஒரு நேமையும் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதான் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் இன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்கோம். இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஏஜுங்கிறது வேரியபிளோட நேம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எம்டி லன்ச் பாக்ஸ். ஸோ லன்ச் பாக்ஸுங்கிறது வேரியபிள், எம்டி பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குங்கிறது வேரியபிள் டிக்ளரேஷன். வேரியபிள் டிக்ளரேஷனில் ஒரு வேரியபிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி டேட்டா டைப்பையும் அதோட நேமையும் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதான் வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் வேரியபிள் இனிஷியலைசேஷன். வேரியபிள் இனிஷியலைசேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேஷனில் வெறும் வேரியபிள் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அதோட டேட்டா டைப்பையும் நேமையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இந்த வேரியபிள் இனிஷியலைசேஷனில் நீங்கள் ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்கு வேல்யூவும் நீங்கள் அசைன் பண்ணணும். அப்போவே நீங்கள் க்ரியேட் பண்ண அப்போவே வேல்யூவும் அதுக்கு கொடுத்துட்றீங்க. அதுதான் வேரியபிள் இனிஷியலைசேஷன். ஸோ அதோட சின்டாக்ஸ் டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 21. லாஸ்ட்டாக பார்த்ததில் வந்து இன்ட் ஏஜ் மட்டும் பார்த்தோம். ஸோ நம்ம அங்கே வேல்யூ கொடுக்கல, 21ங்கிற வேல்யூ கொடுக்கல. ஆனால் இங்கே வேரியபிள் இனிஷியலைசேஷனில் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 21ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஏஜுங்கிறது வேரியபிள் நேம், ஈக்குவல் அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், 21ங்கிறது வேல்யூ, செமிகோலன். ஸோ செமிகோலன் எது கொடுக்குறோன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடியுதுங்கிறதுக்காக கொடுக்குறோம். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். வேரியபிள் இனிஷியலைசேஷனில் டேட்டா டைப்பும் வேரியபிள் நேமும் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம்.
வேல்யூ அசைன் பண்ணுறோம். இதுதான் வேரியபிள் இனிஷியலைசேஷன். தேர்ட் ஒன் வேரியபிள் அசைன்மெண்ட். வேரியபிள் அசைன்மெண்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்க. அந்த வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது வேரியபிள் அசைன்மெண்ட் சொல்லுவாங்க. இதோட சின்டாக்ஸ் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 21. இன்ட் ஏஜ்னு ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ட் ஏஜ்னுங்கிறது வேரியபிளோட நேமையும் டேட்டா டைப்பையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா ஏஜுக்கு 21ங்கிற ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறீங்க. ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வேரியபிள் டிக்ளரேஷன். அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு நம்ம இங்கே வேல்யூ கொடுக்குறோம். ஸோ ஸ்டெப் 1 இன்ட் ஏஜ். இங்கே இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஏஜுங்கிறது வேரியபிளோட நேமு. நெக்ஸ்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 21. ஸோ ஏஜுங்கிறது வேரியபிளோட நேமு, ஈக்குவல்ட்டுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரு, 21ங்கிறது அசைன்மெண்ட்டோட நம்ம அசைன் பண்ணிக்கக்கூடிய வேல்யூ, செமிகோலன் அந்த ஸ்டேட்மெண்ட் முடியுதுங்கிறதுக்காக கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த 3த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம் ஒரு டேபிளில். ஸோ இந்த டேபிளில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள் இனிஷியலைசேஷன், வேரியபிள் அசைன்மெண்ட், இது 3த்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன், கிரியேட்டிங் எ வேரியபிள் பை ஸ்பெசிஃபைங் இட்ஸ் டேட்டா டைப் அண்ட் நேம். வேரியபிள் டிக்ளரேஷனில் நம்ம டேட்டா டைப் அண்ட் நேம் மட்டும்தான் கொடுத்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம வேல்யூ எதுவுமே கொடுக்குறதில்ல. ஓகே. செகண்ட் வேரியபிள் இனிஷியலைசேஷன், இங்கே தான் நம்ம அந்த க்ரியேட் பண்ண அந்த வேரியபிளுக்கு வேல்யூவை கொடுக்குறோம். வேரியபிள் அசைன்மெண்ட்டுங்கிறது ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிளுக்கு நம்ம இங்கே வேல்யூ கொடுக்குறோம். இது வேரியபிள் அசைன்மெண்ட். இல்லை ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த வேல்யூ வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வேரியபிள் அசைன்மெண்ட். You don't get confused between these 3 concepts. Variable declaration only creates the variable. Variable initialization creates the variable and assign a value at the same time. Third one, variable assignment. It assigns or updates the value of already declared variable. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம 2 திங்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒன்று வந்து %d. %d எதுக்குன்னா, நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன்னு கம்பைலருக்கு சொல்கிறதுக்காக. செகண்ட் ஒன் மார்க்ஸ். ஸோ பிரிண்ட் பண்ண வேண்டிய இன்டீஜரோட வேல்யூ. ஸோ அது வந்து அந்த மார்க்ஸில் இருக்கும். ஓகே. இப்போ கம்பைலர் வந்து மார்க்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் நான் இங்கே 100 கொடுத்துருக்கேன். ஸோ 100 கொடுத்தா அவுட்புட்டில் 100 வரும். இதுவே நான் 95 கொடுத்தா அவுட்புட்டில் 95 வரும். ஸோ கீழே இருக்கக்கூடிய வந்து பிரிண்ட் ஆஃப் மார்க்ஸ் மட்டும் கொடுத்தா எந்த டைப் ஆஃப் டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண போகிறோன்னு தெரியாது. அதனால் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து யூஸ் பண்ணும். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணால் தான் கம்பைலருக்கு தெரியும் நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள். முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 21 ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா. அதில் ஏஜுங்கிறது வேரியபிளோட நேம்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வேரியபிளோட நேம் நம்ம இஷ்டத்துக்கு எந்த நேம்னாலும் கொடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த வேரியபிளுக்கு நேம் கொடுக்கறதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து அந்த வேரியபிளுக்கு நேம் வந்து கொடுக்கணும். ஸோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து எல்லா ரூல்ஸ்லாம் சொல்லலை. மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 to 4 ரூல்ஸ் மட்டும்தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ ரூல் நம்பர் 1, வேரியபிள் நேம்ஸ் ஷுட் ஸ்டார்ட் வித் எ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். வேரியபிளோட நேம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஒரு லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகணும். எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ், இன்ட் மார்க்ஸ், இன்ட் அண்டர்ஸ்கோர் கவுண்ட். ஸோ இந்த இடத்துல ஏஜ் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஏஜ் மார்க்ஸ் கவுண்ட் இது எல்லாமே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேர்ட் ஒன் இன்ட்டு அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரூலை
சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ராங் ஃபார்மேட் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்ட் டு ஏஜ். ஸோ டூங்கிற அந்த வேல்யூ வரக்கூடாது, நம்பர்ஸ் வரக்கூடாது, நம்பர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. வேரியபிளோட நேம் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். ரூல் நம்பர் 2, ஸ்பேஸ் ஆர் நாட் அலௌடு. சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா ரெண்டுமே தனித்தனி நேமாக கன்சிடர் பண்ணிக்கும். டோட்டலுங்கிறது ஒரு நேம், மார்க்ஸுங்கிறது வேறு ஒரு நேம் அப்படின்னு அது புரிஞ்சுக்கும் சி ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது டோட்டல் மார்க்ஸ்னு சேர்த்து தான் கொடுக்கணும். நீங்கள் எம்மை வந்து நீங்கள் கேப்ஸில் கொடுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அதே போல் டோட்டல் மார்க்ஸ்க்கு அந்த டோட்டல் மார்க்ஸ் ரெண்டுத்துக்கு இடையில அண்டர் ஸ்கோர் கொடுக்கலாம். ஸோ அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்கில். ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. ரூல் நம்பர் 3, keywords cannot be used as variable names. ஸோ கீவேர்ட்ஸை வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு? ஸோ சில சி கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் டாப்பிக்கை நம்ம கான்செப்டை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம், அந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன். இன்ட், ரிட்டன், இஃப், வைல், இது எல்லாமே சி கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் வேரியபிள் நேமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன்ட் ஏஜ் அது கரெக்டான ஃபார்மேட். இன்ட்டுங்கிறது என்னது? சி கீவேர்டு. ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் ரிட்டன்ங்கிறது கீவேர்டு. ஸோ அதையும் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4, ஒன்லி லெட்டர்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர்ஸ் ஆர் அலவுடு. லெட்டர் யூஸ் பண்ணலாம், டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் என்ன? ஹேஷ்ட்ரிக்கு, பர்சன்டேஜ், அண்ட் சிம்பிள், அட் சிம்பிள். ஸோ இதெல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 5, வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். வேரியபிள் நேம்ஸ் வந்து ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20 கொடுக்குறீங்க, அதே போல் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 30 கொடுக்குறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஏஜில் ஏ ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறீங்க, செகண்ட் ஏ வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறீங்க. ஸோ சி ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டுத்தையுமே 2 டிஃப்ரெண்ட் வேரியபிளாக தான் கன்சிடர் பண்ணும். ஏஜ் தானே, ஒரே இது தானே, ரெண்டுத்துக்கும் என்ன கேபிட்டல் ஸ்மால் தானே டிஃப்ரென்ஸு, இதில் என்ன இருக்குது, ரெண்டும் ஒரே மீனிங் தானே, அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்பெல்லிங் மாறினா கூட கேபிட்டல் ஆர் ஸ்மால் இது ரெண்டுத்தில் ரெண்டுமே வேறு மாதிரி இருந்தாலும் அது வேறவாக தான் கன்சிடர் பண்ணும். ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக தான் அது பார்க்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட், ஐடென்டிஃபையர்ஸ். An identifier is a name given to program elements such as variables, functions, arrays, structures and other user-defined items. Programmer கொடுக்குற நேம் எல்லாமே ஐடென்டிஃபையர்ஸ். எக்ஸாம்பிள், வேரியபிள் நேம் இன்ட் ஏஜ், இதில் ஏஜுங்கிறது ஐடென்டிஃபையர். ஃபங்க்ஷன் நேம் வாய்ட் டிஸ்பிளே, இதில் டிஸ்பிளேங்கிறது ஐடென்டிஃபையர். அரே நேம் இன்ட் மார்க்ஸ், இதில் மார்க்ஸுங்கிறது ஐடென்டிஃபையர்ஸ். Now you know what an identifier is, but some words like int, character, if and return cannot be used as identifiers because they are reserved by the C language. These are called keywords and we will learn about them in the next concept. Variable நம்ம பார்க்க போகிற கடைசி கான்செப்ட் keyword. Keywords are reserved words in C that have predefined meanings and cannot be used as identifiers or variable names. Keywords தான் என்னென்னா சி லாங்குவேஜில் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஸ்பெஷல் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு கம்பைலருக்கு ஆல்ரெடி ஒரு மீனிங் வந்து தெரியும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து வேரியபிள் நேமாகவோ இல்லை ஃபங்க்ஷன் நேமாவோ ஸ்ட்ரக்சர் நேமாவோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இன்ட் ஏஜ், இதில் இன்ட்டுங்கிறது கீவேர்டு,
கேரக்டர் கிரேடு இதில் கேரக்டருங்கிறது கீவேர்டு. ஃப்ளோட் சேலரி இதில் ஃப்ளோட்டுங்கிறது கீவேர்டு. இந்த இன்ட்டு, கேரக்டர், ஃப்ளோட்டு இதெல்லாம் நம்ம வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ஏஜு, கிரேடு, சேலரி இத தான் நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா? இன்ட்டு, கேரக்டர், ஃப்ளோட்டு இது எல்லாமே கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு மீனிங் இருக்கு. அது கம்பைலர் அந்த மீனிங்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். நாம இதை வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. I hope today's concept is clear and easy to understand. Practice the examples shown in the video to strengthen your understanding. If you have any questions or doubts, let me know in the comments below. I'll be happy to help. In the next video, we will learn about data types in C programming from scratch. Until then, keep learning and keep blooming. See you in the next video. Thank you.